வணக்கம். பிக் பாஸ் டே 64. ஏன்னா பிக் பாஸ் எபிசோடில் பெருசாக சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ நாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர சின்ன சின்ன சண்டைகள் நடந்தது. அந்த சண்டைகள் என்னென்ன, அதில் யார் கரெக்டாக சண்டை போட்டாங்க, யார் தவறாக சண்டை போட்டாங்க, அப்புறம் நாமினேஷன்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நாமினேஷன்ஸ்லாம் போய் உள்ளார போய் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அந்த நாமினேஷன்ஸ்லேயே எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக ஒருத்தர் நாமினேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி என்ன பண்ணாருன்னா அவங்க டீமில் உள்ள ஆட்களே வந்து நாமினேட் பண்ணார். அது பண்ணதுக்கான காரணம் கூட பின்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா அவர் பின்னாடி கவுண்ட் பண்ணும்போது யாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது அப்போது ஒரு டாக் வந்தது. அதாவது தர்ஷிகா 5 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா அவங்க டீமெல்லாம் தாண்டி இன்னொரு ஆட்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் வந்தது. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவர் ஒரு பக்கம் சௌந்தர்யாவையும் இன்னொரு பக்கம் ரயனையும் நாமினேட் பண்ணார். கூடுதல் காரணங்கள் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே நான் இனிமேல் அந்த டீமில் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக பண்ண மாதிரியும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக புள்ளி பண்ணிகிட்டு இருக்க ஜெஃப்ரி, எல்லாருக்குமே பட்டப்பேர் வச்சுட்டு இருக்க ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யாவுக்கு பட்டப்பேர் வைக்க முடியல, சும்மா என்னமான பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரயனுக்கும் பட்டப்பேர் வைக்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் எனிவே, ஸோ அதுதான் நாமினேஷன்ஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா. அப்புறம் இந்த லவ் ஸ்டோரி, காதல் கதை, தர்ஷிகா அண்டு விஜய் விஷாலுக்கு அப்படிங்கிறது, சில பேர் முட்டால தான் இருப்பாங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே உள்ள நிறைய பேர் வந்து தர்ஷிகாவை ரிவைவ் பண்ண முயற்சி பண்ணாங்க. நீ ஒழுங்காக விளையாடல, கேம்குள்ளே உள்ளார வா அப்படின்னு சொல்லி. ஆனால் யார் என்ன பண்ணாலும் அந்த ஒரு காதல் போதையில், காதல் மயக்கத்தில் இருக்கிறவங்க தெளிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கூட சொன்னாங்க பவித்ரா அண்ட் தர்ஷிகா ரொம்ப க்ளோஸு, அவங்க 2 பேருமே இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி பவித்ரா ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, தர்ஷிகாட்ட வந்து அவன் ஒரு பக்கம் கேம் நல்லா விளாண்டுட்டு போயிடுறான், நீ தான் அதில் வந்து டோட்டலாக மிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து காது கொடுத்து கூட கேட்குறதா இல்லை. என் கேமு எனக்கு, அதாவது இவங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாங்களாம். பெருந்தன்மையாக இல்லை, பெருமையாக சொல்கிறாங்களாம். அதாவது எனக்கு அவன் லவ் பண்ணுறேன் இதானா இங்கே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அங்கே இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பேசிக்குவாங்க தெரியுமா, விஜய் விஷாலும் இன்னொரு பக்கம் தர்ஷிகாவும். அதாவது நம்ம 2 பேருக்குமே புரியும் இது வெளில போய் தான் பண்ணோம், இங்கெல்லாம் வந்து ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி டைலாக இங்கே பவித்ராட சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் என் கேமே வந்து போகவே இல்லை, என் கேமில் எந்த கேமும் ஸ்பாயிலே ஆகலை, நான் என்னோட 100% போட்டு விளாண்டுட்டு இருக்கேன், அதில் கூச்சமாக இல்லாமல் வேறு சொல்கிறாங்க, அதனால தான் நான் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அது சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே வார்த்தை தடுமாறுது. இது மாதிரி சொல்லி அடுத்த வாரம் பாட்டில் தூக்கி அமிச்சிட போகிறாங்களா அப்படின்னு. நம்மளுக்கு கிடைக்கிற என்ன தகவல் என்னென்னா, அடுத்த வாரம் வரைக்கும்லாம் வெளில வெயிட் பண்ண தேவையில்லை, வீக் நடுவுலேயே ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ தர்ஷிகா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அவங்க வந்து விளையாண்டது அந்த 2 வாரம் கேப்டனாக இருந்தாங்க இல்லைங்க, அப்போ விளையாண்டது தான். ஸோ காதல் மயக்கத்தில் இருக்காங்க. அந்த காதல் வந்து ஏதாச்சும் வெளில போய் பிரோஜனமான ஆகும்னாலும் பரவாயில்ல, அது பிரோஜனம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எதுக்கு இதை கடந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இல்லை உண்மையிலேயே இவங்க வந்து சர்வைவலுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாவும் அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சண்டை அப்படின்னா என்னத்தில் நடந்ததுன்னா, இன்னைக்கு ரஞ்சித் வந்து கேப்டன்சியாக எடுத்திருக்காரு, பதவியேற்றிருக்காரு. இந்த பதவியேற்றிருக்கும் போது அவர் ஒவ்வொரு டீமாக பிரிக்கிறாரு. அந்த டீமை பிரிக்கும் போது சில சலசலப்பு ஏற்படுது. அதில் ஃபஸ்ட்டு அந்த டாபிக் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குக்கிங் டீமுக்கு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ தீபக் வந்து கேட்குறாரு, இல்லை இந்த வாட்டி நீங்கள் எப்படி டீம் பிரிக்கிறதா இருக்கீங்க, ஏன்னா இப்போ மொத்தம் 14 பேர் இருக்கும், எல்லா டீமுக்கு எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வருது. அப்போ குக்கிங் டீமுக்கு வந்து கண்டிப்பாக ஆள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்கிறாரு. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அருண் வந்து ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த அதே கூட்டம் இப்போ கிடையாது, ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால சாப்பாடு கம்மியாகலாம், ஆனால் இந்த வீடு ஹவுஸ் கீப்பிங்லாம் பண்ணுறதுக்கான அந்த வீடு அப்படிங்கிறது கம்மியாகாது, அந்த க்ளீன் பண்ணுற வீடு அப்படிங்கிறது ஒரே இது தான். ஸோ அதனால் சாப்பாட்டில் கம்மி பண்ணிவிட்டு ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து கம்மி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
இதை நம்மளுக்கு கேட்கும் போது அவங்க இமீடியட்டாக ஓகே ஒரு இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு தோணுது. இதே மாதிரி தான் ரஞ்சித்துக்கும் தோணிருக்கு. அவர் உடனே ஓகே சூப்பரான பாயிண்ட் அப்படின்னு சொன்னார். உடனே இன்னொரு பக்கம் முத்துக்குமரனும் தீபக்கும் இதுக்கு வந்து எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா, முத்துக்குமரன் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஆட்கள் கம்மியானாலும் நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்க போகிற பாத்திரம் அப்படிங்கிறது அதே பாத்திரம் தான். அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணுறதுக்கு தேவையான எஃபர்ட் அப்படிங்கிறது அதே எஃபர்ட் தான். ஸோ இப்போ ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதுக்கும் 12 பேர் சமைக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் முத்துக்குமரன் வைக்கிற பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் தீபக் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹவுஸே ரன் ஆகும்னா சாப்பாடு கரெக்டாக இருந்தால் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ஒரு சமைக்க தெரியாத ஆட்களை உள்ளார விட்டு ஒரு 4 பேர் இருந்து அதை வந்து ஒழுங்காக பண்ண முடியலன்னா அது எல்லாரோட மூடியும் ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம டாஸ்க்கும் ஒழுங்காக விளாட முடியாது, கிராசரிஸும் வேஸ்ட் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது இப்போ அருணோட பிரச்சனை என்ன அப்படின்னா, டூ மெனி குக்ஸ், அவர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறார், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த கேம். நம்ம ஒரு அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல, அது மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது ரொம்ப அதிகமாக செஃப்ஸ் இருந்தாங்கன்னா ஒழுங்காக சாப்பாடு வராது அப்படின்னு எல்லாம் போட்டு குழம்பிடும் அப்படிங்கிற மாதிரி. அருணோட பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சுற்றி கடைசி வரைக்கும் தான் சொன்னதான் ரைட்டு அப்படிங்கிறதுல அவரே வந்து அவர் சொன்ன அந்த வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சண்டை நடக்கும் போதே ஒரு விஷயம் நடக்குது. அருண் எந்திரிச்சு ராணவ் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்றாரு அப்படின்னு ரஞ்சித் சொன்னார். உடனே பகல் இருக்க சௌந்தர்யா, ராணவுக்கு பேச தெரியாதா, நீங்க வந்து அதை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் கடுப்பாயிட்டாரு. நீ மூடிட்டு இருமா, நான் வந்து சொல்றேன், ரஞ்சித்துக்கு வந்து அது பிடிக்கலன்னா அவர் வந்து சொல்ல போறாரு, நீ சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு ஹையா அப்படியே வந்துட்டு நீ வந்து இதுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, நீ அப்படிலாம் பேசாத, நான் இங்கே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து எந்திரிச்சு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணும்போது இந்த லிவிங் ஏரியா மட்டும் நம்ம 2 வாட்டி பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா நிறைய குப்பைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடமும் இதுதான், இந்த இடம் அசிங்கமாக இருந்தால் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இதை வந்து இந்த சீசனில் இல்லை, நிறைய சீசனில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெஃப்ரி எந்திரிச்சு நான் பண்ண சொல்லலை, இவர் வந்து இவருக்கு போர் அடிக்குதுன்னு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு பதிலை சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு ஜெஃப்ரி உங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு சுத்தமாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அப்படி இருங்க, அதுக்காக எல்லாரும் வந்து அப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ராணோ சொன்னது ஒரு வேலிடான பாயிண்ட்டு. இதே இந்த பாயிண்ட்டை சௌந்தர்யாவோ இல்லைனா ரயனோ சொல்லியிருந்தா மூடிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க, ஆமாம் நானும் அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜஸ்ட் பிகாஸ் ராணோ சொன்னதுனால அது வந்து அது மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அங்கே உள்ள ஒருத்தருமே கேட்கல, ஜஸ்ட் பிகாஸ் ராணோ சொன்னது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ அருண் வந்து எந்திரிச்சு கேட்குறாரு, இல்லை இது மாதிரி நக்கலாக அது வந்து பதில் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அருண் பேசினது ரொம்ப கரெக்டான விஷயம், அட்ரஸ் பண்ணது ஒரு கரெக்டான விஷயம். ஆனால் இவர் மற்ற இடங்கள்லாம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருமே சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி. ஏன்னா இவர் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்த்து வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறோம்னா, அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு சில ஆட்களோட பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு இவருக்கு பாசிட்டிவாகவே எடுத்து வைக்கிறது கூட தெரியாமல் இவர் அவங்களே வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சில பதில்களை சொல்லிடுறாரு. அது வந்து ரொம்ப அக்லியாக போயிடுது. ஒரு பீரியடில் என்ன ஆகுதுன்னா, இவர் என்னப்பா எல்லாத்துக்கும் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தீபக் சொன்னது நார்மலாக சொன்ன ஒரு விஷயம், இது வந்து ஒரு ஸ்கில்டு வேலை, ஏன்னா சாப்பாடு குக் பண்ணுறது கரெக்டாக குக் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து ஒரு லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க, இவங்கெல்லாம் வந்து வெறும் லேபர் ஜாப் தான் பண்ணுறாங்க, குக் பண்ணுறவங்களாம் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இது உடனே தீபக் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது என்னடா இது ரொம்ப தப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான். ஸோ இதை அவருக்கு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருந்தா அருணுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாரு, அருணுக்கு அது புரிஞ்சாலும் நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம், லாஸ்ட்லேயே எல்லாருக்கு முன்னாடி அவமானமாக போயிடும், இதை வந்து தவற ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அது வந்து உட்காந்து ஏறும்போது என்ன ஆகுது, இங்கே ரஞ்சித் வந்து தடுமாறி நிற்கிறாரு, எல்லாரும் பேசுங்கிறாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்னு தர்ஷிகா வந்து உள்ளார வந்து எடுத்து முட்டையை எடுத்துடுறாங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, 3 முட்டை கொடுக்கப்படும், அந்த 3 முட்டை எடுத்தாங்கன்னா ஒரு கேப்டன்சிக்கு அலையிடும், எப்போல்லாம் சுவாரஸ்யம் இல்லையோ எப்போல்லாம் அவர் தவறு பண்ணுறாரோ காரணத்தை சொல்லி முட்டை எடுக்கலாம். இவர் வந்து இந்த மேடையை வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு
எடுத்துடுறாங்க. அங்கே உள்ள எல்லாருமே அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, இவங்க ஆனால் எடுத்துடுறாங்க. இதுக்கு நடுவில் எல்லா டீமையும் இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை நீங்கள் எல்லாருமே தவறு பண்ணிவிட்டு எனக்கு முட்டை எடுக்கிறது சரியில்லை. ஃபஸ்ட்டு வந்து முட்டை எடுக்கிறது ஒத்துக்கிட்டாரு, இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் தவறு பண்ணுறதுக்கு, நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு என் முட்டை எடுக்கிறது கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சார். மஞ்சரி உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறாக இருக்குது, நீங்கள் லாஸ்ட் டைம் ஜெஃப்ரி என்ன பண்ணாரோ அதை நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதாவது இந்த முட்டையை வந்து அவனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, இது வந்து எனக்கு சரியாக படலை, இந்த வந்து என்னை வந்து இன்னொரு முட்டையை எடுக்க தான் தூண்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஆண்கள் யாருமே இது மாதிரி உடனே அங்கே ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு மூஞ்சில் அடித்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மஞ்சரி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அங்கே அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் கரெக்டு தான். அங்கே இவர் ரஞ்சித் இதை தான் ட்ரை பண்ணுறாருன்னு அங்கே மஞ்சரிக்கு தோணுது கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, சில இடங்களில் இப்படி அவங்களால மூஞ்சில் அடித்த மாதிரி பேச முடியுது, சில பேரால் பேச முடியாது. அங்கே உள்ள ஆண்களுக்கு எல்லாருக்குமே அதை பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தோணியிருக்கு, அங்கே உள்ள சில பெண்களுக்கும் அது தோணுச்சு. ஆனால் மஞ்சரி அதை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணதுனால அதுக்கப்புறம் அந்த டாபிக் அவர் அதை விட்டுட்டு, நீங்கள் முட்டை எடுத்தது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டார். ஸோ இந்த ஹோல் இஷ்யூலே இப்போ இதே வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த முட்டை எடுத்திருக்கதே நடந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டீமில் இருந்திருந்தா, கோவா டீமில் இருந்திருந்தா, மற்ற டீமில் உள்ளவங்களே சொல்லியிருப்பாங்க, இல்லைப்பா எடுக்காதீங்கப்பா, மொதல் வாட்டி சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்க வந்து எத்தனை வாட்டி வந்து தடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஞ்சரிக்கே எடுத்துக்கலாம், முட்டையில் அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்தது, அதை எடுக்கிறதுக்கு என்ன கண்கலங்கெல்லாம் செஞ்சாங்க. பட் எனிவே, ஸோ இதுதான் ஆட்டம் அப்படிங்கிறது. ரஞ்சித் இந்த 3-4 நாட்கள் தாக்கு பிடிப்பாருன்னு சத்தியமாக தோணவே இல்லை. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது. எப்பொழுதுமே ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிற முத்துக்குமரன் இன்னைக்கு அருணுக்கு வந்து ஒரு சூப்பரான அட்வைஸ் பண்ணார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அருண்ட்டு அவர் சொன்னது இதுதான் சொன்னார், நீ எல்லாருமே ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிற, ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்து நீ எப்பொழுதுமே ரைட்டாக இருக்கணும்னு தேவையில்லை, ஆனால் நீ ஒவ்வொரு ப்ரொவோக் பண்ணும்போது அது வந்து மேலேயே தப்பாக போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நீ திருப்பி அவங்களுக்கு ஈக்குவலாக நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நீ பண்ணது வந்து அதை யாருமே அதை எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க தப்பு பண்ணியிருக்கும் போது நீ அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ உன் சைடு வந்து பாயிண்ட் வெயிட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் அருணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அருண் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னார், அதாவது நான் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன், ரயன் வந்து சொல்கிறாரு, அருண் கேட்குறாரு, இப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரயன் சொல்கிறாரு, அது வந்து ஒரு கான்வர்சேஷனில் வர ஒரு வார்த்தை, அதை வந்து மாக்கிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மாக்கிங் பிஹேவியர் தான், புல்லிங் பிஹேவியர் தான், டாண்டிங் பிஹேவியர் தான். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேரில் வந்து அதை வந்து சொல்லலாம். இப்போ உனக்கு மூளை இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்களா? ஒருத்தனுக்கு வந்து எப்போ ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் கொடுக்க முடியலையோ, அவன்கிட்ட பதில் இல்லையோ, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் அட்டாக்ல இறங்குவான். ஸோ உனக்கு மூளை இருக்கான்னு இப்போ ரயனை கேட்டால் வந்து அமைதியாக இருப்பார். முன்னாடி ராணா அந்த கேள்வியை கேட்டார், அப்போ மூடிட்டு உட்காந்துருந்தாரு ரயனு, ப்ரொவோக் ஆகி தான் திருப்பி சண்டை போட்டார். ஸோ இதை இன்னொரு பக்கம் இவர் வந்து முத்துக்குமரன் வந்து அது தவறு அப்படின்னு சொல்கிறார், அது மாதிரி கேட்டது, ஆனால் அது மாக்கிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆளை வந்து அதை வந்து கேலி பண்ணுறது தானே. உங்களோட இன்டென்ஷன் என்ன? உனக்கு மூளை இருக்கான்னு கேட்குறதோட இன்டென்ஷன் என்ன? உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்குறதோட இன்டென்ஷன் என்ன? இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா? அல்ல, அறிவு இருக்கான்னு கேட்குறது கூட பரவாயில்லைங்க, மூளை இருக்கான்னு கேட்டால் உனக்கு தான் மூளை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மூளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்கே நிற்கவே மாட்டான், நடக்க மாட்டான், இது பண்ண மாட்டான், டெட் ரப்பராக இருப்பான். ஸோ மூளை இருக்கான்னு கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஸோ அதை கேட்டால தான் வந்து சொல்லணும், உனக்கு உண்மையிலேயே மூளை இருந்ததுன்னா இது மாதிரிலாம் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு. ஸோ பட் எனிவே, ஸோ இதெல்லாம் தான் என்னை பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பிக் பாஸ் எபிசோடை பற்றி? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.